வள்ளுவன் குரலை வாழ்க்கை நெறி வள்ளுவனுடைய பொற்பாதங்களுக்கு பணிவான வணக்கம். அருமைமிகு ஆற்றல் மிகு எங்களின் இதயம் கவர்ந்த உலகத்தில் சாதிப்பதற்காகவே பிறந்த பெற்றோர்களுடைய ஆசைகளை நிறைவேற்ற வாழ்க்கையில் சாதிக்க பிறந்த எனது அருமை மாணவ தங்கங்களே, சிங்கங்களே, போன வகுப்பிலே ஒரு 3 பகுதிகளை நாம் பார்த்தோம். அப்பொழுது பார்க்கின்ற பேஜ் நம்பர் 52 ஜிக்ஜாக் என்ற பாடம். இந்த பாடத்திலே ஒரு நடத்துகின்ற பொழுது இறுதியாக நான் முடிக்கின்ற பொழுது ஒரு ஜிக்ஜாக் செட்டில் டவுன் இன் திஸ் நியூ ஹோம், ஜஸ்ட் வெயிட், கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்கு அடுத்தது தே யூ கேன் ஹாவ் எ கிரேட் டைம் லிசனிங் டு ஹிம். தே என்பது ஒரு சப்ஜெக்ட், யூ என்பதும் ஆல்சோ எ சப்ஜெக்ட். இப்படி 2 சப்ஜெக்ட் வர்றதுக்கு வாய்ப்பே கிடையாது, தவறு. ஆகவே பிரிண்டிங் மிஸ்டேக்கில் தென் என்பதை தேன்னு போட்டாங்க. தென் என்ன அடுத்து தென் அடுத்து யூ கேன் ஹாவ் த கிரேட் டைம் லிசனிங் டு ஹிம் என்ற விஷயத்தை தான் நாம் புரிந்து கொள்ள வேண்டும். ஓகே, அடுத்த விஷயத்துக்கு நான் போகிறேன். as it happened, அடுத்த விஷயம், as it happened the children did not have to wait more than 10 minutes to have a great time listening to Jigjaw. Now all it happened, இதெல்லாம் as it happened, இதெல்லாம் நிகழ்ந்த காரணத்தினாலே the children did not have to wait, பிள்ளைகள் காத்திருக்க தயாராக இல்லை. கொஞ்ச நேரம் தான் வெயிட் பண்ணுவான் பையன். மோர் தென் 10 minutes, 10 நிமிஷத்துக்கு மேலே அவங்க காத்திருக்கல. ஏன்னா அது பேசவில்லை, ஒன்றும் பண்ணல. டு ஹேவ் எ கிரேட் டைம் லிசனிங் டு ஜிக்ஜாக். ஜிக்ஜாக்கு ஒரு பெரிய டைம் கொடுத்தானுங்க ஃபார் த 10 minutes. அதில் அவங்க தயாராக அது பேசலை, அதனால் வெயிட் பண்ண தயாராக இல்லை. அவங்க புரியுதாக்குன்னு, அவங்க டிட் நாட் ஹாவ் டு வெயிட் பண்ண தயாராக இல்லை. மோர் தென் 10 minutes. எதுக்குன்னா டு ஹாவ் எ கிரேட் டைம் லிசனிங் ஜிக்ஜாக். ஜிக்ஜாக்கு பாடுறதையோ பேசுகிறதையோ கேட்கறதுக்கு டைம் தயாராக இல்லை அவங்க. ஃபார் as soon as whistle left, போன உடனே, as soon as என்றால் உடனே, போன பிறகு ஜிக்ஜாக் ஸ்டில் பர்ச்டு, அப்பையும் அது ரெஸ்ட் எடுத்தாரு. ஸ்டில் ரெஸ்ட், டுக் ரெஸ்ட் ஆன் த கர்டைன் ராட், அந்த திரைச்சீலையினுடைய பைப்பில் அது உட்காந்துருந்தது. வெண்ட் ஆஃப் டு ஸ்லீப், வெண்ட் ஆஃப் டு ஸ்லீப்னா தூங்க ஆரம்பிச்சு. அண்ட் த மூமெண்ட், கொஞ்ச நேரம், ஹீ ஃபெல் அஸ்லீப், அது தூக்கத்தில் விழுந்ததுன்னு அர்த்தம். ஃபெல் அஸ்லீப், தட் மீன்ஸ் ஹீ ஸ்லெப்ட். தூக்கத்தில் விழுந்தபோது, அதாவது தூங்க ஆரம்பித்த போதுன்னு அர்த்தம். ஹீ பிகன் டு ஸ்னோர், அது என்ன செய்தது, அது துவங்கியது டு ஸ்னோர். ஸ்னோர் மீன்ஸ் என்ன கண்ணு, கொரட்டை வருது. எல்லாத்தையுமே கேப் லெட்டர் போட்டான் பார். ஏன்னா உண்மையிலே பயங்கரமானது கொரட்டை. ராத்திரியில் யாராவது கொரட்டை வருதை கேட்டால் பயமாக இருக்கும். ஸோ அடுத்த பேராக போகலாம், புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன் உங்களுக்கு. அண்டு வாட் இஸ் ஸ்னோர், இட் வாஸ் கிரங்வாய்ஸ் சவுண்டு, கிரங்வாய்ஸ் இன்டர்ஜெக்ஷன். இன்னும் வாட் இஸ் ஸ்னோர், இன்னும் கொரட்டது. இட் வாஸ் கிரங்வாய்ஸ் அப்படின்னு சத்தம், அப்படி சத்தம் கொடுக்குது. இட் பிகன், அது துவங்கியது. ஆசிய ஷாப்ட், அது ஆசிய பிகன்
ஆசிய சாப்பிட்டு மென்மையாக துவங்கியது மிலோடியஸ்லி. அப்போ கிரம்பிளி முணுகா லேசாக முணுக ஆரம்பித்து ஷார்ட் ஆஃப் ரம்பிள் அப்படின்னா அது அப்படியே கண்டினியூ பண்ண ஆரம்பிச்சு. ஷார்ட்னா ஒரு விதமான சருகு சத்தம், ரம்பிள் ஷர்க்குன்ற சத்தம் கேட்டு. மச் லைக் தென் யோ கிரம்பிள். தென் அதை கிரம்பிள் ஷார்ட் ஆஃப்னா விதம், கைண்ட் ஆஃப் ரம்பிள்னா ஒரு சரகு சத்தம் மாதிரி கேட்டுது. மச் லைக் அது எப்படி இருந்ததுன்னா அதிகமாக இருந்தது, அதை போல் அதிகமாக. தட்டு விச் எ ஸ்டமக் ஆஃப் மில்ட்லி ஹங்கிரி டைனோசர்ஸ் மைட் ஹேவ் மேட். அந்த சத்தம் எப்படி இருந்ததுன்னா தட்டு லைக் தட்டு எதை போலது அதை போல இருந்தது, அதிகமாக இருந்தது. விச் அது த ஸ்டமக் ஆஃப் மைல்ட்லி ஒரு வயிறு, மைல்டுனா மென்மையாக, அங்கிரின்னா பசி, மென்மையான பசியில் வயிற்றில் டைனோசர் மைட் ஹேவ் மேட். டைனோசர் என்ற விலங்கானது எப்படி சத்தத்தை இடுகிறதோ அதை போல் அது இருந்தது. ஓகே, புரியும் நினைக்கிறேன். தென் அடுத்து அங்கே பார்த்தோம் இல்லையா, இட் கிரீவ் அது வளர்ந்தது. லவுடர் அண்ட் லவுடர், கிரீவ் லவுடர் அண்ட் லவுடர், சத்தமா அண்டு லவுடர்னு சொல்கிறப்பார். எல்லாமே கேப்ஸ் போட்டிருக்கான். இன்னும் அந்த சவுண்டை அதிகப்படுத்தி காட்டுறதுக்காக இந்த டெக்ஸ்டில் ஒரு டெக்னிக்கை பயன்படுத்திக்கிறான். எல்லாத்தையும் கேப்ஸாக போட்டு வச்சுருக்கான். அப்போ அன்டில் வரை இட்டு சவுண்டட் அது சத்தமிட்டு கொண்டது. ஆசிப்னா போன்று, எதை போன்றுன்னா த ஹேர்ட் என்றால் கூட்டம், ஹேர்ட் ஆஃப் எலிஃபென்ட்ஸ் எலிஃபென்ட்டினுடைய கூட்டம் வித் கோல்டு அமைதியாக இருக்கிற எலிஃபென்ட் கோடுங்க. வித் ஸ்டண்டிங் ஆங்கர்லி திடீர்னு கோபமாக கத்துவதை போல, ட்ரம்டிங் யானை கத்துறது பேர் ட்ரம்டிங் சொல்லுவாங்க. இந்த ரூம் அந்த ரூமில் கத்துது. அப்போ ஸ்பானிஷ் அப்படின்னு சவுண்டு. இது சவுண்டு, இட் இஸ் நாட் எ வேர்டு, இட் இஸ் இன்டர்ஜெக்ஷன் வேர்டு, சவுண்டு ஒன்லி தான் சொல்கிறோம். தென் அடுத்த விஷயத்துக்கு போகலாம் ராஜா. த ஜிக்ஜாக் ஸ்னோர் அந்த ஜிக்ஜாக்கினுடைய குரட்டை பவுண்டட் தூளாக்கண மாதிரி பவுண்டட்னு நொறுக்கிறது. பவுண்டட் தேர் ஐ ட்ரம்ஸ் காதுனுடைய ட்ரம்மையே நொறுக்கிற மாதிரி இருந்தது. டில் தர் ஹெட்ஸ் ஆக்டு அவங்களுடைய தலையானது வலிக்கின்ற, ஆக்டு மீன்ஸ் வலி, ஹெட்ஸ் ஆக்ட் தலைவலியை உருவாக்குற வரையிலும் அந்த 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 இயர் ட்ரம்ஸை தூளாக்குற இருந்து அவ்வளோ கொடுமையான சவுண்டு. பாருங்கள் எவ்வளோ கொடுமையை அவங்க சந்திக்கிறாங்கன்னு சொல்கிறாங்க இங்கே. அடுத்தது கண்ணு அடுத்த பேரா போகலாம். இன் வெயின் did they try to wake the snoring bird. இந்த ஸ்னோரிங் பேர்டுனா அவர் இன் வெயின்னா வீணானது. இப்போ உதாரணம் சொல்கிறேனே, ஐ ரன் ஃபாஸ்ட் நான் வேகமாக ஓடினேன், பட் இன் வெயின் அது வீணாகி போச்சு. இன் வெயின் என்பது ஒரு இடியம்ஸ் பிரேஸ். அது இன் வெயின்னா வீணாக போச்சுன்னு அர்த்தம். ஓகேவா? அப்போ இந்த இடத்துல இன் வெயின் டிட் தே ட்ரை டு வேக் த ஸ்னோரிங் பேர்டுனா அந்த குரட்டை விட்டு கொண்டிருக்கின்ற பறவையை வேக் எழுப்புவதற்கு முயற்சித்து அது வீணானது. இந்த சென்டென்ஸ் இந்த பேராவை முடிச்சிட்ட பிறகு மறுபடியும் நான் வரவங்கிட்ட கருத்தை சொல்கிறேன். இன்னொரு கருத்தை நான் சொல்லணும். இப்போ 21 லாங்குவேஜஸ் 21 லாங்குவேஜஸ் ஹர் சப்போஸ் டு நோ அது ஏறக்குறைய தெரிஞ்சிருக்கு. சப்போஸ் டு நோன்னு தெரிஞ்சிருக்கணும். அதுக்கு ஸ்னோடு
மிஸ்ஸஸ் கிருஷ்ணன் 21 லாங்குவேஜ் தெரிஞ்சிருக்குது. ஸ்னோட்டட் மீன்ஸ் சத்தமாக சொல்கிறாங்க, அப்படியே அட்டச்ச குரல்ல. மிஸ்ஸஸ் கிருஷ்ணன் எட் திஸ் பேர்டு சூசஸ், எது இந்த பேர்டு தேர்ந்தெடுக்கிறது டு கம்யூனிகேட் ஒன்லி த ஸ்னோரிஷ், அதை ஸ்னோரிஸ் மூலமாகவும் ஸ்னோரசஸ், ஸ்னோரியன், ஸ்னோரோ ஹில்ஸ், ஸ்னோர்லா அப்படின்ற அந்த குரட்டை ஒலியே பாருங்க. ஸ்னோரிஷ்னா இங்கிலீஷ் மாதிரி, அதை மாதிரி ஒவ்வொரு மொழி ஸ்னோரியன் அந்த ஒரு சில மொழியெல்லாம் தெரிஞ்சவனுங்களே. ஸோ என்ன ஏதோ ஒரு லாங்குவேஜ் அந்த, அப்புறம் ஸ்னோரலி தெலுங்குன்னு சொல்லுவோம் இல்லையா, அதை மாதிரி ஒவ்வொரு மொழிக்கு தகுந்த மாதிரி ரியன் அதை மாதிரி ஒரு குரட்டையிலே இதுமாதிரி சவுண்டு, வித்தியாசமான சவுண்டு பழகுது. அது அந்தந்த நாட்டில் ஒரு குரட்டை மாதிரி சவுண்டு அப்படின்னு சொல்லிட்டு அவள் யார் சொல்கிறது, மிஸ்ஸஸ் கிருஷ்ணன் கமெண்ட் கொடுக்குறான். இப்போ நாம் ஒரு விஷயத்தை நாம் பார்க்க போகிறோம். இந்த கவனிங்க, நாம் ஒரு மேட்டரை பார்க்கலாம். இங்கே இன் vain did they try to wakeனா எழுப்புறது, wake the snoring பேர்ட். இந்த சென்டென்ஸினுடைய அமைப்பை நாம் புரிஞ்சுக்கணும். இங்கே இந்த வெயின் என்பது அட்ஜெக்டிவ்ஸ் பின்னாடி வந்துடணும், ஆனால் இது முன்னாடி போட்டிருக்கும். ஆக்சுவலாக தே ட்ரைடு டு வேக் த ஸ்னோரிங் பேர்ட் இன் வெயின் அப்படின்னு சென்டென்ஸில் வரணும். தே ட்ரைடு டு வேக் த ஸ்னோரிங் பேர்ட் இன் வெயின். இது காமனாக சொல்லப்படுகின்ற ஒரு சென்டென்ஸ். ஆனால் இந்த சென்டென்ஸை நாம் ஏன் இப்படி இந்த ஆக்சிலரி வெர்பு இங்கே முன்னாடி வந்தது, இதுக்கு ஒரு பேஸ் இருக்குது. இப்போ ஐ saw him never அப்படின்ற வார்த்தையை நான் இங்கே போடுறேன். ஐ saw him neverன்ற வார்த்தை நான் அவனை எப்பயுமே பார்த்ததில்லை. ஐ நெவர் saw him, இதுவும் நான் எப்போதுமே அவனை பார்த்ததில்லை. ஐ saw never him, நான் அவனை பார்த்ததே இல்லை எப்பயும் அப்படின்றது அர்த்தம். ஆனால் நெவர் ஐ saw him அப்படின்னு போட்டால் அந்த சென்டென்ஸ் தப்பு. என்ன செய்யணும்னா இந்த ஆக்சிலரி கொண்டு வந்து நெவர் டிட் ஐ see himனு போடணும். ஒரு சென்டென்ஸு, இங்கிலீஷில் ஒரு ரூல்ஸு, ஒரு சென்டென்ஸு நெகட்டிவில் ஆரம்பித்தா, நெகட்டிவ் வேர்ட் ஆஃப் சென்ஸ் அட்வர்பியில் ஆரம்பிச்சுன்னா கொஷினில் செய்கிற மாதிரி ஆக்சிலரி வெர்பை சப்ஜெக்ட் இப்படி கொண்டு வந்து போகணும். தட் இஸ் நாட் கொஷின். இது ஒரு இங்கிலீஷில் ஒரு பேசிக் சொல்லப்படாத ரூல்ஸ். ஓகேவா? இதை நாம் புரிஞ்சுக்கலாமா? வெல்கம் ரஜா. அடுத்த விஷயத்துக்கு நாம் போகலாம். ஹியர் அடுத்த விஷயம், அடுத்த பாரா, ஐ தாட் இட் வாஸ் சயின்டிஃபிக் ஃபேக்ட். மாயா சொல்கிறாங்க, அந்த பொண்ணு சொல்லுது, தட் பேர்ட்ஸ் குடன்ட் ஸ்னோ. நான் நினைக்கிறேன் இட் வாஸ் சயின்டிஃபிக் ஃபேக்ட், இது ஒரு விஞ்ஞான உண்மை. இட் வாஸ் சயின்டிஃபிக் ஃபேக்ட், ஃபேக்ட் என்றால் உண்மை. தட் பேர்ட்ஸ் குட் நாட் ஸ்னோர், பறவைகள் குரட்ட விடாதே, அறிவியல் பூர்வமா அப்படின்னு செட் மாயா. ட்ரையிங் டு ஸ்கர்ட் வாட்டர் ஃப்ரம் த ஸ்மால் வாட்டர் பிஸ்டல் அட் ஜிக்ஜாக் டு வேக் ஹிம் and wetting most of the curtain walls and sofa instead. அப்படி சொல்லிட்டு அவங்க என்ன பண்ணுறாங்கன்னு சொன்னால்,
ட்ரையிங் முயற்சிக்கிறாங்க. டு ஸ்கர்ட் மீன்ஸ் ஸ்ப்ரே பண்ணுறது. ஸ்ப்ரே பண்ணுறது தான் ஸ்கர்ட் வாட்டர். அதில் வந்து தண்ணியை ஸ்ப்ரே பண்ணுறாங்க. ஃப்ரம் எ ஸ்மால் சின்ன வாட்டர் பிஸ்டல், சின்ன பிஸ்டல் மூலமாக இன்ஜெக்ஷன் மாதிரி இருக்குன்னு வச்சுங்களேன். அந்த பிஸ்டல் மூலமாக அட்டு ஜிக்ஜாக் மேலே டு வேக் ஹிம், அதை எழுப்புறதுக்காக அது மேலே ஸ்ப்ரே தண்ணீரை அடிக்கிறாங்க. அண்டு வெட்டிங், ஆனால் வெட்டிங்னா நினைஞ்சுது. மோஸ்ட் ஆஃப் த கர்டைன்ஸ், அங்கே இருக்க துணி தான் நினைஞ்சது. த வால், சோஃபா, கடைசியாக பதிலாக கடைசியாக அங்கே நினைஞ்சது கட்டலும் அந்த சோபாவும் அந்த கட்டைன்னு சுவரும் தானே தவிர அது நடக்கலை. இன்ஸ்டிடாப் என்ற வார்த்தை அது நடக்கலைன்ற இன்ஸ்டிடாப், அதுக்கு பதிலாக அதான் நடந்தது அப்படின்னா ஸோ அதை எழுப்ப முடியல. இப்போ அடுத்த பேராக போகலாண்டா கண்ணு, போலாமா? ஓகே. ஆப்பிரிக்கன் விச் டாக்டர்ஸ் பேர்டு. ஆஃப்டர் ஆப்பிரிக்கன் விச் டாக்டர்ஸ் பேர்டு டோன்ட் ஒபே சயின்டிஃபிக் ரூல்ஸ். ஓஹோ, அந்த விச் பேர்டு, யூஸ்லெஸ் பேர்டு வந்து டோன்ட் ஒபே சயின்டிஃபிக் ரூல்ஸை ஒபே பண்ணாத போல இருக்கு அப்படின்னு சொல்கிறான். அரவிந்த் வாஸ் அனாய்டு தட், அதை அனாய்டு வாஸ் எரிச்சலாக்கப்பட்டான். அவன் எரிச்சலாக்கப்பட்டான். தட் இஸ் பெஸ்ட் இமிட்டேஷன் ஆஃப் த ரேக்கிங் லைன், த ஹங்கரி ஹைனா அண்ட் ஃபெர்சியஸ் டாக் had failed to draw zigzag out of his deep slumber. அவன் என்ன செஞ்சான்? தட் இஸ் பெஸ்ட் இமேஜினேஷன் ஆஃப் ரேக்கிங் லைன், கோபம் அடைந்த சிங்கம், அங்கிரி ஐனா, பசியாக இருக்கிற ஓனாய், ஃபரிசியஸ் டாக், கோபமூட்டப்பட்ட நாய், ஃபெயில் ஆகிடும் டு ட்ரா த ஜிக்ஜாக்கை எழுப்பணும்னு சொன்னால் அதுங்களே ஃபெயில் ஆகிடும். அதுங்க கட்டினா கூட எழுந்திருக்காது. அவுட் ஆஃப் த டீப் ஸ்லம்பர், அவுட் ஆஃப்னா இருந்து, ஃப்ரம் டீப்னா ஆழமான, ஸ்லம்பர் மீன்ஸ் ஸ்லீப்பிங், டீப் ஸ்லீப்பிங். அந்த தூக்கத்திலிருந்து சிங்கத்தாலையும் எழுப்ப முடியாது, ஐநா வந்து கத்தினாலும், ஓனாய் வந்து கத்தினாலும் எழுப்ப முடியாது, நாய் வந்து கத்தினாலும் எழுப்பாது அப்படின்னு சொல்கிறாங்க. நவ் இட் ட்ரைடு இஸ் லவுடஸ்ட், அது ரொம்ப கத்துச்சு. மோஸ்ட் ஃப்ரைட்டன்டு, ரொம்ப ஃப்ரைட்டன்டு கொயட், தட் மீன் காட்டு ஓனாய் கால்னா அழைப்பு, காட்டு ஓனாய் கத்துவது போல அது கத்துச்சு. ஓகே, அந்த கோரட்டவழி. நவ் அடுத்தெல்லாம் பேரா பார்க்கலாண்டாக்குன்னு. இந்த டோட்டல் டிஸ்பேர், எல்லோரும் அதிருப்தி அடைந்து விட்டார்கள். அட் தர் ஃபெயிலியர் டு வேக் ஜிக்ஜாக்கை எழுப்புவதற்கு எல்லோரும் ஃபெயில் ஆகிவிட்டார்கள். ஆர் அட்லீஸ்ட் ஹிம் ஸ்னோரிங், அதனுடைய குரட்டையாவது நிறுத்தலான்னு பார்த்தா அதுவும் முடியல. தே ஷவுட் தெம்செல்ஸ், அவங்களுக்குள்ளே கத்தினார்கள். இந்த பெட்ரூம் ஓன்னு கத்துறாங்க. தட் வாஸ் farthest away from கிருஷ்ணன்ஸ் ஸ்டுடியோ. ஸோ ஃபர்தஸ்ட், ஸ்டுடியோவுக்கு பக்கத்திலேயே அவங்க அதை கத்திட்டு இருந்தாங்க. வேர் ஜிக்ஜாஸ் வாக் கிரியேட்டிங் ட்ரபுள் டின், அது என்ன செய்தது? ஒரு பெரிய சத்தத்தை, பயங்கரமான சத்தத்தை, தட் மீன்ஸ் அப்ரோர், டின் மீன்ஸ் பெரிய சத்தம், அந்த சத்தத்தை கிரியேட் பண்ணிக்கிட்டே இருந்துச்சு. அப்போ மிஸ்ஸஸ் கிருஷ்ணன் அவங்க ஒய்ஃபு வாஸ் ஜஸ்ட் unraveling the roll of cotton wool to stuff in her ears. அப்போ என்ன செஞ்சாங்க? அவங்க ஒரு காட்டன் உள் பஞ்சை எடுத்துக்கிட்டு, அந்த ஸ்டஃப்னா மொத்தமாக கையில் எடுத்துக்கிட்டு அதை காதில் விழாத அளவுக்கு காதில் வச்சு மூடிக்கிட்டாங்க, பஞ்சை வச்சுக்கிட்டாங்க. when they heard their maid,
அதை மெய்டு வந்து அதை கேட்டபோது, அந்த சத்தத்தை கேட்டபோது லக்ஷ்மி, அவங்க பேர் லக்ஷ்மி, அவங்க பேர் லக்ஷ்மி, ஷ்ரைக் ஓ அப்படின்னு கத்துறாங்க. ஷ்ரைக்னா கிரிச்சலிட்டு கத்துதல். ஷ்ரைக் ஆஸ் இஃப் ஹி ஹேட் பீன் எலக்ட்ரோக்யூட்டட்னா ஷாக் அடித்த மாதிரி அவங்க கத்துனாங்க. தென் அதுக்கு பிறகு இங்கே பாருங்கள் அந்த பறவை எப்படி இருக்குன்னு படத்தில் பாருங்கள், எல்லோரும் நிற்கிறத பாருங்கள். ஓகேவா, அடுத்தது பார்க்கலாம். அப்போ ஹார்ட்ஸ் ஹாமரிங், எதையுமே சுத்தியால் அடித்த மாதிரி ஆகிப்போச்சு. டப்பு டப்பு டப்புன்னு அடிச்சிக்குது. தே ரஷ்டு டு த ஸ்டுடியோ டு ஃபைண்ட் லக்ஷ்மி டான்சிங் அண்ட் கிளாப்பிங் ஹர் ஹேண்ட்ஸ் எக்ஸாக்ட்லி அஸ் ஷி yelled. அப்போ தே ரஷ்டு டு ஸ்டுடியோ, எல்லோரும் ஸ்டுடியோவுக்கு ஓடுறாங்க. டு ஃபைண்ட் லக்ஷ்மி டான்சிங், லக்ஷ்மி அங்கே டான்சிங் ஆடுறான். அண்டு கிளாப்பிங் ஹர் ஹேண்ட்ஸ் எக்ஸிட்லி, ஆர்வ பெருக்கில் கைத்தட்டி சிரிச்சுன்னு இருக்கான். ஆஸ் தே எல்டு, அவள் கூச்சலிடுவது அப்படி தெரிகிறது. எல்டு மீன்ஸ் கத்து. வி ஹாவ் பீன் பிளஸ்டு, வி ஹாவ் பீன் பிளஸ்டு, வி ஹாவ் பீன் ட்ரூலி பிளஸ்டு. எங்களுக்கு அதிர்ஷ்டம் வந்துடுது, எங்களுக்கு அருள் கிடைச்சிடுது, அருள் கிடைச்சிடுது அப்படி சாமி வந்த மாதிரி கத்தலான்னு வச்சுங்க. அதாவது இட் இஸ் ரைனிங் பப்பியா அண்டு பனானாஸ் இன் திஸ் ரூம். காரணம்னா எங்கே பார்த்தாலும் பனானாவும் அந்த பப்பியாவும் செதறி விழுது. ஓஹோ அது அதிர்ஷ்டம் வந்துடுதுன்னு சொல்லிட்டு அவள் கத்தின்னு இருக்கான். இம்மாதிரியான ஒரு வித்தியாசமான சூழ்நிலை அந்த பறவையால் ஏற்பட்டு அந்த சுச்சுவேஷனே வித்தியாசமாக மாறுகிறது. அது மீதியை அடுத்த வகுப்பில் பார்க்கலாம். வெல்கம் ராஜா, நல்லா படிங்க, நல்லா கவனிக்கணும். கல்வி அறிவு என்பது ஒரு மனிதனை மிகச்சிறந்த ஆளாக மாற்றும். கல்வி என்பது அறிவை பெருக்கும். ஆகவே கற்க வேண்டும், கற்ற பிறகு கேட்க வேண்டும், அதில் என்ன சந்தேகம்னு கேட்க வேண்டும், அப்புறம் புரிந்து கொள்ள வேண்டும். இதெல்லாம் நமக்கு இருந்தால் தான் வெற்றி அடைய முடியும். வாழ்க்கையிலே நம்மை நாம் உயர்த்தி கொள்வதற்கு தவறுவோமானால் பின்னாலே நாம் கஷ்டப்பட வேண்டியதாக இருக்கும். அருமை மாணவர்களே, நீங்கள் நிச்சயமாக அப்படி இருக்க மாட்டீர்கள் என்று எண்ணி வாழ்த்துக்களோடு வளமோடு நலமோடு சிறப்போடு சீரும் சிறப்புமாக படித்து பெற்றோர்க்கும் பள்ளிக்கூடத்திற்கும் நீ பிறந்த ஊருக்கும் நல்ல மரியாதை ஏற்படுத்தி தர வேண்டி நான் வள்ளுவன் குரல் போல் வாழ்க என்று வாழ்த்தி விடைபெறுகிறேன். ராஜா, வெல்கம் டு யூ ராஜா.